ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மோனிஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பொறையிடுமையில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளுமே பார்த்தலாம். ஓகேவா? ரெண்டு அதிகாரம் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஒன்று வந்துட்டு அன்புடைமை, ரெண்டாவது வந்துட்டு ஒழுக்கமுடைமை. நேற்று வந்துட்டு திருக்குறள் கொடுக்கல. ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி சேர்த்து 10 திருக்குறளுமே இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன். பொறையிடுமை ஃபுல்லாக. ஓகேவா? பொறையிடுமை வந்து நம்மளுக்கு ஈஸி தான். ஓகேவா? நம்ம சின்ன கிளாஸ்லாம் படித்தது தான். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது வந்துட்டு மீனிங் சொல்லணுன்னே தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், நிலம் தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்ம இழிவுபடுத்துவரையும் நம்ம என்ன செய்யணும்? பொறுத்து கொள்வதை சிறந்த பண்பாகும். நம்மளை எவ்வளவு தான் கஷ்டப்படுத்தி எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணி பேசினாலும் நம்ம என்ன பண்ணணும்? நிலம் வந்துட்டு நம்மளெல்லாம் தாங்குதில்ல, அது போல் அவங்க பேசுகிறத நம்ம என்ன செஞ்சோம்னா பொறுத்து கொள்வது தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஓகேவா? அதாவது பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளல் சிறந்தது, அத்துன்பத்தை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்றாங்க. ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கானே அதை பொறுத்துக்கலாம். அதை நினச்சி பொறுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதை நினச்சிட்டே இருக்கணும்லாம் கிடையாது. அதை அப்படியே மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டுலாம். சரியா? அதை விட்டுட்டு அதையே நினச்சிட்டே இருந்தால் நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஓகே, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அடுத்து, இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது விருந்தினரை வரவேற்க இயலாது இருக்கும் தவிக்கும் நிலை வந்து எப்படி இருக்குன்னா, வறுமையில் வறுமையாகும். அதுபோல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையும் சிறந்த வலிமையாம். ஓகேவா? விருந்தினரை வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களை நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஏற்று உபசரிக்க முடியாத நிலைன்றது வந்து வறுமையிலே பெரிய கொடுமையான வறுமையாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் பெரிய வசதியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட் வர்றாங்கன்னா அவங்கள வந்து இன்முகத்தோடு வரவேற்று அவங்களுக்கு உணவளித்து மகிழணும். அதை விட்டுட்டு சும்மா என்ன தானம் பேசணும் அப்படின்னா அது என்ன வறுமையிலே பெரிய கொடிய வறுமையாக. அதே போல் அறிவற்றவர்கள், அதாவது அறிவில்லாதத்தனமாக நம்மளை பேசினாங்க அப்படின்னா அது என்ன செய்யணும்? அதை பொறுத்து கொள்வது வந்துட்டு வலிமையுள் பெரிய வலிமையாம். ஓகேவா? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நற்குணங்கள் நம்மகிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கோவப்படுறோம், கத்துறோம், செய்கிறோன்னும் போது நம்மள்கிட்ட இருக்கிற நற்பண்புகளுமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. பிறர் செய்யும் தீங்கை என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார், ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து போற்றுவர். அதாவது இப்போ வந்துட்டு 2 பேர் சண்டை போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. உன் ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு, நீ எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் அவன் உன்னை திட்டுறான் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்துட்டு போயிட்ட அப்படின்னா நாங்களே இப்போ என்ன சொல்லுவோம், டீச்சராக லெக்சரர் என்ன செய்வோம்? பரவாயில்ல, அவன் மேலே தப்பு இல்லைனாலும் பொறுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவன் ஆப்போசிட் டைமில் இருக்க அவன் தான் தப்பே பண்ணியிருப்பான், நான் ஓவராக கத்திட்டுருப்பான். நாங்கள் என்ன சொல்லுவோம்? பாரு, எந்த தப்பு பண்ணவன் அவன் பாட்டு கத்திட்டுருக்கான், தப்பு பண்ணாதவன் பொறுமையாக போகிறான் அப்படின்னும் போது இந்த இடத்துல உயர்ந்தவர் யார்? அந்த பொறுத்து போகிறவன் தான். அந்த மாதிரி என்ன செய்யணும்னா நம்ம பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தருக்கு பொன்றும் துணையும் புகழ். இப்போது 2 பேர் சண்டை போடும்போது உன் ஃப்ரெண்டு உன்னை அடிச்சிடுறான், ஃப்ரெண்டோ யாரோ. அப்போ வந்துட்டு என்ன ஆகும்? அவனுக்கு அப்பாடா அவனை அடிச்சிட்டோம்டா அப்படின்னு அவனுக்கு அது என்ன செய்யும்? அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த இன்பம் தரும். ஆனால் பொறுத்து கொண்டவங்களுக்கு, ஓகேவா? அப்போ பொறுத்து கொண்டு பார்க்கும்போது நாங்கள் என்ன செய்வோம்? பரவாயில்ல, அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு அவனை அடித்தாலும் பொறுமையாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசுலையும் ஒரு நற்பண்போட வளருவாங்க. ஓகே, கரெக்டு தானே? ஆமாம். ஓகேவா? பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்துக்கு வருந்து அறத்துக்கு மாறான செயல்களை செய்யக்கூடாது. ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க?
ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் வந்து நம்மளுக்கு செஞ்சாலுமே கூட அதுக்கு என்ன செய்யணும், அதுக்காக வந்துட்டு நம்மளுக்கு கெட்டது பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம கோவப்பட்டு வேறு எந்த செயலையும் நம்ம செஞ்சிடக்கூடாது, பொறுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். அதாவது ஒருத்தன் மிகுதியான் அப்படின்னா செருக்கினால் தீமை செய்தவரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். ஒருத்தர் வந்து கோவத்தில் நம்மளுக்கு வந்து கெட்டது பண்ணாலும் அது நம்மளோட பொறுமையில் வந்துட்டு அதை என்ன செஞ்சணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னார் சொல் நோர்க்கீர் பெறுவர். துறந்தவர் அப்படின்னா சான்றோர்கள், வந்து துறவிகள் சொல்கிறோம்ல, அவங்க வந்துட்டு அவங்கள காட்டிலும் தூய்மையுடையவர் வந்து யாராம், நம்மளை வந்துட்டு தகாத வார்த்தைகளில் பேசினாலும் நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போடுறவங்க வந்துட்டு துறந்தாரின் தூய்மை உடையார், அந்த சான்றோர்களை காட்டிலும் அதாவது துறவிகளை காட்டிலையும் தூய்மையான பண்பு நலம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் திருக்குறள் பாருங்கள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாசல் நோர்க்கிற் பெண். அதாவது உண்ணாது நோன்பு இருக்கும் சான்றோர்கள் விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்வதே மேலானவர் ஆவார். தீய சொற்களை பொறுத்து கொள்வதே மேலானவர் ஆவார். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பெரோயிடுமையில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளுமே நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இன்றைக்கான நம்மளுக்கு திருக்குறள். ஸோ வந்துட்டு இதை இன்றைக்கி 10 திருக்குறளுமே சேர்த்து அதோட கருத்தையும் சேர்த்து ரைட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இதுவரையில் வந்து நம்ம 3 அதிகாரங்கள் 30 பாடல்கள் படிச்சுட்டோம். இன்னும் வந்துட்டு 17 அதிகாரம் தான் இருக்குது. ஓகே, 170 அதிகாரம். டெய்லி போடும்போது இந்த மாதிரி 5 திருக்குறள் போடும்போது நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்தியா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மனு NPC அகாடமி. தேங்க்யூ.